நெருங்கியர்கிட்ட தான் என்ன ஆகுது? நல்லா இருந்தவங்க திடீர்னு என்ன ஆயிடுறாங்க? பகைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பகை ஒரு காலகட்டத்தில் நம் இருதயத்தில் மிக பெரிதான விரோதத்தை ஏற்படுத்துது. அந்த விரோதத்தின் மூலமாக ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்? பாவத்தை நாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அவங்கள குறித்து தப்பா பேசுறோம். அவங்கள அடிச்சிடலாம். அவங்கள இந்த மாதிரியான தவறுகள் எத்தனை கொலைகள் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏதாவது ஒருத்தன் தப்பா பேசியிருப்பான். இல்லையா? ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அத பகைய மனசுல வச்சுக்கிட்டு கொலை பண்ணிடுறாங்க. உலகத்துல நம்ம பார்க்குறோம். எத்தனையோ செய்திகள நம்ம பார்க்குறோம். இல்லையா? அப்ப நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த யோபை போல நாம் மனதில் எதை வளர்த்துக் கொள்ளக்கூடாது? பகைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய விரோதியையும் நீ என்ன செய்ய? நேசி. லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம்.